ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிளாஸ் 10th என்சிஆர்டி சிபிஎஸ்இ போர்டுக்குரிய சாப்டர் நம்பர் 1 ரியல் நம்பர்ஸில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 4th ப்ராப்ளம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போன ப்ராப்ளம் என்ன பார்த்தோம், தேர்ட் ப்ராப்ளம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எப்படி பை ஃபேக்டரைசேஷன் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்க சொன்னேன். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்ம இந்த வருஷத்துக்கான அதாவது 24 to 25 2024 to 2025ல போர்டு எக்ஸாம் எழுத போற கிளாஸ் 10th சிபிஎஸ்இ, கிளாஸ் 12th சிபிஎஸ்இ அண்ட் கிளாஸ் 10th ஸ்டேட் போர்ட் பசங்களுக்கான ஆஃப்லைன் கிளாஸஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணி அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த கிளாஸஸ்ல அட்மிஷன் ஆஃப்லைன் கிளாஸ் வேணுமோ நீங்க எல்லாருமே என்னோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஆடும் கொடுக்குறோம். அந்த ஆட்ல இருக்க கான்டாக்ட் நம்பரையும் நீங்க கிளிக் பண்ணி எங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த சம்மை நம்ம பார்ப்போம். given that HCF of 306 657 equal to 9. அப்படின்னா என்ன அர்த்தம், given that HCF of 306 and 657 equal to 9 அப்படின்னா இந்த 306 அப்படிங்கிற நம்பருக்கும் 657 அப்படிங்கிற நம்பருக்கும் HCF என்னன்னு சொல்லிட்டாங்க, is given as 9. ஓகே, HCF எப்பவுமே என்னது ஒரு சின்ன நம்பரா தான் இருக்கும். So HCF is 9. Find the LCM of these two numbers. ஓகே, இதோட என்ன கண்டுபிடிக்கணும் நீங்க, LCM you have to find. ஓகே, ஸோ இதுதான் கொஸ்டின், ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி செகண்ட் ப்ராப்ளம் நம்ம போட்டிருப்போம். ஓகே, செகண்ட் ப்ராப்ளம்ல என்ன பண்ணோம், ஒரு தியரம் யூஸ் பண்ணோம். என்ன தியரம், அதாவது என்ன வெரிஃபை பண்ணோம், LCM into HCF is equal to product of two numbers அப்படிங்கிறது என்னது நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே, ஸோ HCF and LCM is equal to product of two numbers நம்ம பண்ணோம். இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த HCF கொடுத்துட்டான் 9, இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துட்டான். ஓகே, which is 306 and 657. என்னதான் நம்ம கண்டுபிடிக்கணும், LCM மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம இந்த ஃபார்முலால போட்டாலே நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இதில் கொண்டாந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகே, LCM தெரியாது. ஓகே, LCM தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ LCM அப்படியே இருக்கட்டும். HCF என்ன சொல்லியிருக்கோம், HCF வேல்யூ என்ன கொடுத்துருக்கு, 9. ஓகே, HCF value 9 into 9 is equal to product of two numbers. What are the two numbers, 306 and 657. Okay, 306 into 657. Okay, 306 into 657. இப்போ எனக்கு LCM மட்டும்தான் வேணும். ஓகே, என்ன வேணும் எனக்கு, LCM மட்டும்தான் வேணும். அப்போ இந்த 9 மல்டிப்ளிகேஷன்ல இருக்க அந்த சைடு போறப்ப என்ன ஆயிரும், டிவைட் பை 9, அதாவது நத்திங் பட் டிவைடிங் 9 ஆன் போத் சைட்ஸ். அதுதான் கான்செப்ட். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்னது, 9 அங்கிட்டு மல்டிப்ளிகேஷன் அங்கிட்டு போறப்ப டிவிஷன் சொல்லிப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த நம்பரும் 9ம் 306 என்னது 3 டேபிள்ல டிவைட் ஆகும். ஸோ அப்போ இது 3 3s ஆர், இது எத்தனை வரும், 3 1s ஆர், 0 3 2s ஆர். திருப்பி இந்த 102 எதுல போகும், 3 டேபிள்ல போகும். 3 1s ஆர், how many times 10 வரும், 3 times, பாக்கி 1னா 12. how many times 12, 4. ஓகே, ஸோ அப்போ 34 into 657. ஓகே, அப்போ கேல்குலேட் பண்ணோம்னா 34 into 657 என்ன வருது, 22,338. ஓகே, 22,338 will be the ஆன்சர். ஓகே, ஸோ இங்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், அதுல இருந்து என்ன பண்றோம், இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துரும், which is 22,338. இதை என்ன பண்ணியிருக்கோம், LCM into HCF equal to product of two numbers-ல போட்டிருக்கோம். HCF கொடுத்துருக்கு, நான் ரெண்டு நம்பரும் கொடுத்துருக்காங்க, என்ன மட்டும் கண்டுபிடிக்கணும், LCM மட்டும் தான் தம்பி கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டு சைடும் டிவைடு பை 9 பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரும், இந்த 9 அங்கிட்டு போறப்ப டிவைடு பை 9 போயிடும். ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, 22,338 will be the LCM வேல்யூ. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். உங்களுக்குரிய டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணித்தரேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் லெட் அஸ் மீட்.